Hi friends, welcome to Manila YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா இன்னைக்கு எங்களோட ஒரு ஸ்பெஷல் டே. சோ அதுக்காக நம்ம கோயிலுக்கு கிளம்பி இருக்கோம். எந்த கோயிலுக்கு போறோம்னா நம்ம போற வழியில சொல்ற வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் முன்னாடியே போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என் பொண்ணு என்ன வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்னையில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லாம் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரே வயல்வெளியா இந்த மாதிரிலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமழிசையில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காஃபி ஷாப் வந்திருக்கோம். காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. எங்கே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புட்லூர் ஸ்ரீ அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் போய் முடிஞ்சுது. ஸோ நம்ம ஆனிவர்சரி இருக்குமா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களோட 5th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக தான் நம்ம புட்லூர் போயிட்டுருக்கோம். நம்ம வேண்டுதல் வச்சுருக்கோம். பாப்பா நல்லபடியாக போகிறோம் வேண்டுதல் வச்சுருக்கோம். ஸோ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற சரி வாங்க நான் உங்களுக்கு கோயிலை போய் காட்டுறேன். பார்த்தீங்களா ரயில்வே ட்ராக்கு. புட்லூர் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட நம்ம வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் கோயில், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதுதான் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன். ஏடிஎம்க்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துட்டோம் கோயிலாண்ட. சரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஏடிஎம்க்கு வந்திருக்கோம். இந்த லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்கள். நான் சொன்னேன்ல புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம அங்கே இறங்கணுன்னா அது பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் வரும். அங்கே பாருங்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி க்ராஸ் பண்ணோன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் வரும். இது ஆட்டோ போகுது பார்த்தீங்களா? இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கோயில் வந்துடும். ஸோ ரொம்ப கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பைக்கில் வரனால ஒரு 1 hour ஆகும். 1 hour 1.5 hours ஆகும். ஸோ இதுவே நம்ம ட்ரெயின்னா நம்மளுக்கு ரொம்ப கிட்ட தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப ஸ்பெஷலான கோயில். நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து தான் எங்களுக்கு பாப்பா நினைச்சு. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலான கோயில் இது. ஸோ நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். இதுதான் நம்ம புட்லூர் பூங்காவனத்தம்மன் ஆலயம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம முகூர்த்த நாள்ன்றதுனால செம்ம கூட்டமாக இருக்குது. என்னடா சாமிக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. ஸோ நம்ம கோயிலுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் எல்லா இடத்துலையும் சீமந்தம் பண்ணுறாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு சீமந்தம் பண்ணணும்னு வேண்டியிருந்தோம். அதே போல் நல்லபடியாக சீமந்தம் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்களா அர்ச்சனை பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ கூட்டம். இந்த
இந்த கூட்டத்தில் போய் சாமியை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. பட் ஓகே, நல்லா சாமி கும்பிட்டோம். பார்த்தீங்களா கோயில் குளம். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து சாப்பிட தான் போகிறோம். நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப பசிக்குது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே நம்ம ஹோட்டல் எங்கே போய் தேட போகிறோன்னு தெரியல. மெயின் ரோடு போல தான் இருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஹோட்டலுக்கு தான் போகிறோம். செம்மையாக பசிக்குது. காலையிலேருந்து யாருமே சாப்பிடல. இப்போ டைம் வந்து 11:30 ஆகிடுச்சு. சாப்பிடல. இங்கே பூந்தமல்லியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகிடுச்சுன்றதுனால எங்கேயுமே டிஃபன் இல்லை. ஸோ நம்ம இப்போ பூந்தமல்லி வந்துருக்கோம். இங்கே தான் போய் டிஃபன் சாப்பிட போகிறோம். வந்திக்கா ஹாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வரும்போதே சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க எங்களுக்கு டே. உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விலாகில் மீட் பண்ணலாம். பாய். ஹாய். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை ஏதோ செஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன ஸ்பெஷல்? வெட்டிங் டே ஸ்பெஷல் என்ன? ஒரு வெட்டிங் டே அதுமா கருவாட்டு குழம்பு போய் வைக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு வெட்டிங் டே அதுமா கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. என்னங்க இப்படிலாம் போய் வாங்காதீங்க. சரி சொல்லுங்க, என்ன பண்றீங்க? நான் அப்புறம் காட்டிடுவேன். முட்டை போட்டு கருவாட்டு குழம்பு. அப்ப கருவாடுலாம் போடுறது இல்லையா? முட்டையும் கருவாடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷலா ஒரு உங்க கையால என்னங்க சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியலங்க, ஏதோ செய்யறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யணும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறேன், செய்யறேன். லாஸ்ட்ல வந்து சாரி. இவன் இப்படிதாங்க, இவனெல்லாம் இப்படி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் பேசுவான். ஸோ என்ன பண்றோன்னா ப்ரான் பிரியாணி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. வெட்டிங் டே ஸ்பெஷல் பொண்டாட்டிக்காக ப்ரான் பிரியாணி செய்கிறாரு. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிரியாணி ரெடி. வாங்க ஒரு புடி பிடிக்கலாம். போல சாப்பிடலாம். சொல்லணும். ப்ரான் பிரியாணி ரெடி ஆச்சுங்க. சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.